உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு உயர்த்தியிருப்பதால் தங்க கடத்தல் அதிகரித்துவிடும் என்று நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி, தங்கத்தின் இறக்குமதியை தாராளமாக்கிவிட்டு வரியை உயர்த்துவது எல்லோரையும் பாதிக்கும் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைத்த ஒன்றிய அரசு தற்போது மீண்டும் உயர்த்தியுள்ளது. இதனால் தங்க கடத்தல் அதிகமாகிவிடும் என்றும் அவர் கூறினார். தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கம் 2 லட்சம் ரூபாயை தொட வாய்ப்புள்ளதாகவும் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு 15% இருந்த இறக்குமதி வரியை 6% குறைத்தார்கள். மீண்டும் அது 15% செய்யும் போது தங்கத்துடைய விலை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. அதாவது மீண்டும் பழைய விலை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக இருந்த விலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை போர் முடிவுக்கு வந்தால் இன்னும் அதிகமான ஒரு விலை ஏற்றம் கண்டிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது நிச்சயமாக இருக்கும். இந்த இறக்குமதி தீர்வை கொண்டு வந்ததன் மூலமாக அயல் நாடுகளை தாண்டி இந்தியாவில் தங்கம் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன் காரணமாக பெருமளவில் தங்கம் கடத்தலுக்கு இது ஒரு பெரிய வழிவகுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னன்னா, கடத்தி கொண்டு வருபவர்களுக்கு பெரிய அளவில் லாபம் வரும்போது இதை இன்னும் தீவிரமாக செய்வார்கள். கடந்த ஒரு வருடமாக தங்கத்துடைய கடத்தல் மிகவும் குறைந்து விட்டது. இது எல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு செயலாக இருந்த சூழ்நிலையில் மீண்டும் பல காரணங்களுக்காக தங்கத்தின் மீது இறக்குமதி வரியை 15% உயர்த்தியுள்ளது. வியாபாரிகளுக்கும் மற்றும் நுகர்வோர்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.